வருங்கால மருந்தாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜேடி ஃபார்மகோ வேதா சார்பில் எம்ஆர்பி ஃபார்மசிஸ் சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி மெடிசினல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாக்னசி, ஃபார்மகாலஜி, ஃபார்மசூட்டிக்ஸ் எல்லாமே சிலபஸ் வைஸாக டாபிக்ஸ் கவர் பண்ணி எம்ஆர்பி ஃபார்மசிஸ் 2025 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்ஸில் தேர்ட் பார்ட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2ல் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இன்ட்ரொடக்ஷன், ஓகேவா, ஃபார்மகோபியா அது வரைக்கும் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க, ஓகேவா. அடுத்த செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடியதை கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த செட்டு, ஓகேவா, டேப்லெட்டுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் மிக்சிங், ஃபில்ட்ரேஷன், இந்த மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜியில் பேலன்ஸாக இருக்கக்கூடியது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் ஜேடி ஃபார்மகோ வேதா சார்பில் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் சப்போர்ட்டு தான் எங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணுது, ஓகேவா. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. ஸோ டாபிக் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு மிக்சிங், ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பரேஷன் வீடியோவும் செப்பரேட்டாக போட்டிருக்கோம். அதிலே ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஓகேவா. இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸாக நம்ம படிக்கிறதுல அந்த டெஃபினேஷன், அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பிரின்சிபிள் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும், ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிளான வேலை தான் நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட்டு இந்த வீடியோலேயே இந்த டாபிக்ஸ் எல்லாமே அப்படியே படிச்சிருங்க, ஓகேவா. என்னென்ன வேல்யூஸ் தேவை இது எல்லாமே இந்த வீடியோலேயே நம்ம சொல்லிடுவோம். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மிக்சிங்னா என்னென்னா நமக்கு தெரியும், ஓகேவா. ஸோ நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். இதெல்லாம் ரேண்டமைஸ்டாக ஒன்றா சேர்க்குறது தான் என்னது மிக்சிங் அப்படிங்கிற ப்ராசஸ், ஓகேவா. அதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மிக்சிங் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா நிறையவே வே ஆஃப் மிக்சிங் நம்ம படிக்கும்போது, ஃபார்மசூட்டிக்ஸ் படிக்கும்போதே ப்ராக்டிகல்ஸில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போதே தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுலேஷன், ஓகேவா. ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி 2 டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்கும். நம்ம ரெண்டையுமே என்ன பண்ணுவோம், ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரைச்சுரேஷன். மோஸ்ட்லி இந்த ட்ரைச்சுரேஷன் தான் நம்ம லேபில் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டம்ப்ளிங், ஓகேவா. இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா தெரியும். இது என்னென்னா அப் அண்ட் டவுன் அட்டு மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா, மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், டம்ப்ளிங் மோஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜியோமெட்ரிக் டைல்யூஷன், ஓகேவா. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா தெரியும், ஈக்குவல் பார்ட் ஆஃப் போர்ஷன் எடுத்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே டைல்யூட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்போ ரொம்பவே நல்லா மிக்ஸ் ஆகும், ஓகேவா. ஸோ அடுத்து அஜிடேஷன். ஸோ அஜிடேஷன் அப்படின்னா என்ன? ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் மிக்சிங் தான். எப்படின்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மிக்சர், ஓகேவா, மிக்சின்னு பார்த்தாலே நமக்கு தெரியும் எல்லாமே எப்படி தான் இருக்கணும், சர்க்குலர் மோஷனில் தான் சுற்றும், ஓகேவா. அதில் ஏதாவது ஒன்று போட்டாச்சுன்னா என்ன ஆகும், அது மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா. அந்த ப்ராசஸ் தான் என்னது, அந்த மாதிரி மூவ் ஆகக்கூடிய அந்த மோஷன் தான் என்னது, மூவ் ஆகிற மோஷன் தான் அஜிடேஷன், ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் மிக்சிங் ப்ராசஸ், ஓகேவா. இந்த மிக்சிங் ப்ராசஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ், அந்த மிக்ஸ் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து, ஓகேவா. அடுத்த செகண்ட் விஷயம் என்னென்னா டென்சிட்டி ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், அந்த பார்ட்டிகிளோட அடர்த்தியை பொறுத்து, ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிள் சைஸும் ஷேப்பும். ஏன்னா பார்ட்டிகிளோட சைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகாது. அது மாதிரியே ஷேப்பும் டிஃபர் ஆகும். சிலது சர்க்கிளாகவும், சிலது சிலிண்ட்ரிக்கல், ஸ்கொயர் ஷேப், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பார்ட்டிகிள்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஈஸியாக மிக்ஸ் ஆகாது, ஓகேவா. அது ஒரு ஃபேக்டர். அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட்டிகிள் சார்ஜ், பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆயிரும், ஓகேவா, மிக்ஸ் ஆகிறது. இப்போ ஆல்ரெடி தெரியும் பாசிட்டிவ் அட்ராக்ட் ஆகாது, ஓகேவா, ரிப்பெல் பண்ணும். நெகட்டிவ் ரிப்பெல் பண்ணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன ஆகும், அட்ராக்ட் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போர்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இப்போது நம்ம எடுக்கக்கூடியது 1 பங்கு, 2 பங்கு, 3 பங்கு, இந்த மாதிரி எடுக்கக்கூடியதுலேயும் இப்போ நம்ம சில பங்கு அதிகமாக எடுத்துட்டோம், சிலதை கம்மியாக எடுத்துட்டோம், அப்போவுமே என்னாகும், இந்த மிக்சிங் ப்ராசஸ் வேரி ஆகும். ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான், ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் மிக்சிங் இன் சாலிட்ஸ், ஓகேவா. சாலிட்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெக்கானிசம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்வெக்டிவ் மிக்சிங்,
ஃபஸ்ட்டு என்ன மிக்சிங்? கன்வெக்டிவ் மிக்சிங். ஸோ இந்த கன்வெக்டிவ் மிக்சிங்க்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவுடர் எப்படி இருக்கும்? ஒரு இன்வர்ஷன் பெட், ஓகேவா? தலைகீழாக ஒரு இன்வர்ஷன் ஒரு பெட் இருக்கும். அந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா பிளேடு, பேடல்ஸ் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொட்டேட் ஆகிருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்க? பார்ட்டிகல்ஸை போட அது பவுடர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இதான் மோஸ்ட்லி. இதை இன்னொன்று எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ மிக்சிங். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். எப்படின்னா கன்வெக்டிங் மிக்சிங்கை எந்த மாதிரி அதர் நேம் என்ன, இது ஆல்சோ நோனஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது மேக்ரோ மிக்சிங் அப்படி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த மெத்தட் என்ன மிக்சிங்னா ஷியர் மிக்சிங். ஓகேவா? ஸோ ஷியர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கட்டு. ஓகேவா? தமிழில் சொன்ன போனால் வெட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷியர் மிக்சிங்னா கட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஒரு பிளேடு ஏதோ ஒன்று இருக்கும், அது ஃபோர்ஸாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சின்ன சின்ன பார்ட்டிகலாக உடச்சிட்டே இருக்கும், பிரேக் பண்ணிடும். அதான் என்னது? ஷியர் மிக்சிங். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்யூசிவ் மிக்சிங். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ரேண்டம் மோஷன் ஆஃப் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட அதர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ மிக்சிங். மைக்ரோ மிக்சிங்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு டைப் பார்ட்டிகல் மட்டும் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு பார்ட்டிகல் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகி மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். இதான் என்னது? டிஃப்யூசிவ் மிக்சிங். ஓகேவா? 3 மெத்தட் இருக்குது. ஒன்று கன்வெக்டிவ் மிக்சிங், அடுத்து ஷியர் மிக்சிங், அடுத்தது டிஃப்யூசிவ் மிக்சிங். இப்போது இந்த சாலிட் மிக்சிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், ஓகேவா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா V-cone பிளெண்டர், டபுள் கோன் பிளெண்டர், ரிப்பன் பிளெண்டர், சிக்மா பிளேட் மிக்சர். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நமக்கு சிலபஸில் இல்லை. ஓகே, அடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா மிக்சிங் ஆஃப் லிக்விட்ஸ். ஓகேவா? ஸோ லிக்விட் மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ். அதாவது சாலிட் லிக்விடை மிக்ஸ் பண்ணுறத விட லிக்விடும் மிக்ஸ் பண்ணுறது ஈஸியான ப்ராசஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே லிக்விட்ஸ்னால் நமக்கு லிக்விட் மிக்சர்ஸில் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்சிபிள் லிக்விட்ஸ். மிஸ்சிபிள்னால் ஒன்றோடு ஒன்று ஈஸியாக கலக்கக்கூடிய ஒரு லிக்விட்ஸ் தான் என்னது? மிஸ்சிபிள் லிக்விட்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈத்தேல் ஆல்கஹால் அண்ட் வாட்டர். ஓகேவா? ஆல்கஹாலும் வாட்டரும் ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். இதான் என்னது? மிஸ்சிபிள் லிக்விட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் மிஸ்சிபிள் லிக்விட்ஸ். பார்ஷியலாக தான் என்ன ஆகும்? மிக்ஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேராக்ரஸாலும் வாட்டரும். அடுத்த டைப் லிக்விட்ஸ் பார்த்தீங்கன்னா இம்மிசிபிள் லிக்விட்ஸ். இது ஈஸியாக மிக்ஸ் ஆகாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயிலும் வாட்டரும். நமக்கே தெரியும், வாட்டரில் ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஈஸியாக அது மிக்ஸ் ஆகாது. ஓகேவா? இது ஜஸ்ட் லிக்விட் மிக்சர்ஸோட டைப்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் ஆஃப் இம்மிசிபிள் லிக்விட்ஸ். இந்த இம்மிசிபிள் லிக்விட்ஸ்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, எமல்ஷன் தான். ஓகேவா? எமல்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகாது. ஓகேவா? ஹெட்ரோஜீனஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா அதில் 2 டைப் ஆஃப் என்ன இருக்கும்? அதோட லிக்விட்ஸ் இருக்கும். ஓகேவா? அதனால அது ஹெட்ரோஜீனஸ், ஈஸியாக அது மிக்ஸ் ஆகாது. சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த எமல்ஷன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை மிக்ஸ் பண்ணுறது ஈஸியாகிடுச்சு. சில வேளைகளில் 2 ப்ராசஸாக பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கோர்ஸாக இருக்கக்கூடிய எமல்ஷனை ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஹோமோஜெனேஷன் ஒரே இதாகிட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜில் அதை ஃபைன் எமல்ஷனாக மிக்ஸ் பண்ணுறாங்க. 2 ஸ்டேஜஸ். எக்ஸாம்பிள் மிஷின்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில்வர்சன் எமல்சிஃபையர், கொலாய்டு மில், ஆபிசோனிக் ஹோமோஜெனேசர். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சிங் ஆஃப் லிக்விட்ஸ். ஸோ அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா மிக்சிங் ஆஃப் செமி சாலிட்ஸ். ஸோ செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ஸ்னால் நமக்கு தெரியும் என்னென்ன இருக்குது. ஆயின்மெண்ட்ஸ், பேஸ்ட், க்ரீம்ஸ், ஜெல்லிஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே செமி சாலிட்ஸ். அப்போ இந்த செமி சாலிட்ஸ் எல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க? ஸோ இங்கே மிக்சிங் ஆக்ஷன் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் லோ ஸ்பீட் ஷியர். ஓகேவா? ஷியர்னால் என்ன? கட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சொன்னோம். அது மாதிரியே ஸ்மியரிங், வைப்பிங், ஃபோல்டிங், ஸ்ட்ரெச்சிங், கம்ப்ரஸிங். ஓகேவா? ஏன்னா அது செமி சாலிடாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எல்லா மூமெண்ட்டுமே யூஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இங்கே எக்யூப்மெண்ட் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா மிக்சர், பிளானிட்டரி மிக்சர். இந்த எக்யூப்மெண்ட்ஸில் சிக்மா மிக்சர் அது மாதிரியே பிளானிட்டரி மிக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் மிக்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா
ட்ரிபிள் ரோலர் மில், கொலாய்டல் மில் இதெல்லாமே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நமக்கு சிலபஸில் இந்த ட்ரிபிள் ரோலர் மில் கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்தராக வரக்கூடியதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் கோன் பிளெண்டர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா இந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இன்ஸ்ட்ருமெண்ட் 2 கோன் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்வெர்டட் பொசிஷனில் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ பிளெண்டர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் என்னது பிளெண்டர். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கோன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டம் என்ன ஆகும், இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபிள். ஓகேவா? மிக்ஸ் இதில் பிரின்சிபிள் அப்படின்னு தனியாக கேட்க மாட்டாங்க. கேட்டால் என்ன பிரின்சிபிள்னு பார்த்தீங்கன்னா டம்ளிங். ஆல்ரெடி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே இதை டிஸ்கஸ் பண்ணோம். டம்ளிங்னா என்ன மீனிங்? ஓகேவா? ஜஸ்ட்டு இந்த 2 கோன் ஷேப்லேயே என்ன ஆகும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டம் மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போது ஒரு மிக்ஸ் ஆகிறதா என்னது டம்ளிங் மோஷன். இது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய பவுடர்ஸை மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரியே இங்கே நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுக்கு என்ன நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படின்னா என்ன க்ரைட்டீரியா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிமமான சைஸ் இருக்கணும், பார்ட்டிக்கிள் ஒரே ஷேப்பாக இருக்கணும். அதுமாரி ஸ்பீடும் ரொம்ப முக்கியம். இந்த மிஷினோட ஸ்பீடு அதோட ரேஞ்ச் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 100 RPM வரைக்கும் இருக்கும். ரைட் பர் மினிட்டுக்கு அது ரொட்டேட் ஆகும். இதுவே அந்த ரொட்டேஷன் ரொம்ப ஹை ஸ்பீடாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அங்கே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ரொம்பவே செக்ரிகேட் ஆகிருக்கும். இதுவே லோ ஸ்பீடாக இருந்துச்சுன்னா தேவைப்படுற அளவுக்கு மிக்சிங் இருக்காது. ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிக்கும் போதே இதெல்லாம் படிச்சிருப்போம். ஓகேவா? இதை ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இந்த பிரின்சிபிளும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுமாரி யூசஸும் ரொம்ப முக்கியம், அதுவும் கேட்பாங்க. இங்கே இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரை பவுடர்ஸ் கிரானுல்ஸை மிக்ஸ் பண்ணக்கூடியதான் என்னது இந்த டபுள் கோன் பிளெண்டர். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டர்பைன் மிக்சர். ஓகேவா? அடுத்து இருக்கக்கூடியது டர்பைன் மிக்சர். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது, ஒரு ராடு இருக்குது, ராடில் என்ன இருக்குது, ஒரு ஃபேன் ஷேப்லேயோ இல்லைன்னா என்ன ஒரு பிளேடு மாதிரி இருக்கும். ஓகேவா? இது எதுக்காக மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட்ஸ். இங்கே பிரின்சிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷியரிங் ஆக்ஷன். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தது டம்ளிங், அதுமாரி இங்கே பார்த்தீங்கன்னா ஷியரிங் ஆக்ஷன். ஷியரிங்னா ஒன்றும் இல்லை, அந்த பிளேடு என்ன ஆகும், அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வெட்டி பிரேக் டவுன் பண்ணிடும். அதான் என்னது ஷியரிங் ஆக்ஷன். இங்கே ரொட்டேஷன் ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 200 RPM வரைக்கும் இருக்குது. யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை விஸ்கஸ் சொல்யூஷனாக இருக்கக்கூடியதை என்ன பண்ணுன்னா நல்லாவே மிக்ஸ் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிரப், லிக்யூட் பேராஃபின், கிளிசரின், இந்த மாதிரி ரொம்ப அடர்த்தியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? லிக்யூட்ஸை ஈஸியாக இந்த டர்பைன் மிக்சர் என்ன பண்ணிடும், மிக்ஸ் பண்ணும். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜ் வால்யூமில் இந்த மாதிரி ஹை விஸ்காசிட்டி இருக்கக்கூடிய லிக்யூடாக இருந்தாலுமே அது என்ன பண்ணும், ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடும். ஓகேவா? அதுக்காக வடிவமைக்கப்பட்டதான் என்னது இந்த டர்பைன் மிக்சர். ஸோ அடுத்த டைப் மிக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர்சன் மிக்சர். ஓகேவா? சில்வர்சன் மிக்சர். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் இருக்கக்கூடிய பிரின்சிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் ஷியரிங் ஃபோர்ஸ் அண்ட் டர்பியூலன்ஸ். இன்டென்ஸ் ஷியரிங் ஃபோர்ஸ் அண்ட் டர்பியூலன்ஸ். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ மிடில் ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ராடு மாதிரி இருக்கும், ஆனால் அது க்ளோஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் என்ன பிரின்சிபிள்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம லிக்யூடில் இல்லை ஏதாவது பார்ட்டிகிள்ஸ் இருக்கிறதுல டிப் பண்ணி வச்சோம்னா உள்ளாடி ஒரு வேக்கம் என்ன ஆகும்னா இந்த ப்ரெஷர் கொடுத்து இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே உள்ளாடி எடுத்துரும். ஓகேவா? உள்ளாடி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளாடி ஒரு பிளேடு ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளாடி ரொம்ப ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இல்லைன்னா ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப் இல்லைனா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் கொடுத்துருப்பாங்க. இந்த மெட்டல் வழியாக தான் என்ன ஆகும், உள்ளாடி போகிற பார்ட்டிகிள்ஸ் பிளேடில் அடிபட்டு அப்படியே வெளியே வந்துமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னால வெளியும் ரொட்டேட் ஆகி மிக்ஸ் ஆகும். அப்போது ஒரே நேரத்தில் 2 நடக்குது. ஒன்று என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு சியரிங் ஆக்ஷன் அந்த உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த ராட் அந்த பிளேடு பண்ணுது. வெளியே வந்ததுக்கப்புறம் டர்பியூலன்ஸ் ஆக்ஷன். டர்பியூலன்ஸ்னால் அப்படியே ஒரு ரொட்டேட்டிங் ஆக்ஷன் நடக்குது. ஓகேவா? இதான் என்னது இந்த சில்வர்சன் மிக்சர்.
இந்த சில்வர் சண்ட் மிக்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல். எந்த மாதிரி பார்ட்டிக்கல் லிக்யூடாக இருந்தாலுமே ஈஸியாக அதை என்ன பண்ணி விட்ருன்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோபிள்ஸாக உடச்சிரும். இதோட யூசஸ் பார்த்திங்கன்னா used in the preparation of emulsion and creams. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. preparation of emulsion and creams of fine particle size. ஸோ அடுத்த மிக்சர் இல்லைனா அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் ரோலர் மில். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். எதுக்காக? இது செமி சாலிடுக்காக. ஓகேவா? ட்ரிப்பிள் ரோலர் மில். அப்போ ட்ரிப்பிள் ரோலர்னாலே தெரியுது 3 ரோலர் இருக்கக்கூடிய ஒரு மில்லு தானது. இந்த டயக்ராமில் பார்த்தாலே தெரியும். ஓகேவா? இங்கேயும் பிரின்சிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சியரிங் ஆக்ஷன் தான். ஓகேவா? ஒரு அழுத்தம் கொடுக்கும். சியரிங் ஆக்ஷன்னா ஒரு அழுத்தம். ஓகேவா? அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடியதான் என்னது இதில் இருக்கக்கூடிய பிரின்சிபிள். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ரோலர் இருக்குது. 3 ரோலரும் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரோலர் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் இல்லைன்னா ரைட் சைடாக ரொட்டேட் ஆகுதுன்னா செகண்ட் இருக்கக்கூடிய ரோலர் லெஃப்ட் சைடாக ரொட்டேட் ஆகும். தேர்ட் இருக்கக்கூடியது மறுபடியும் ரைட் சைடு இல்லைன்னா கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகும். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே பிரின்சிபிள் எப்படி இருக்கும் இல்லை ஒர்க்கிங் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு ரோலரை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிசீவிங் ரோலர். அதாவது நம்ம அதில் தான் என்ன பண்ணுவோம், ஆயின்மெண்ட் பேஸ்ட் இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த பார்ட்டிகல்ஸை வைப்போம். அப்போ இதுதான் ரிசீவிங் ரோலர். இது என்ன பண்ணுன்னா செகண்ட் இருக்கக்கூடிய ரோலரை விட ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஓகேவா? அப்போ இதில் ரொட்டேட் ஆகி அடுத்து என்ன ஆகும், செகண்ட் ரோலருக்கு போகும். செகண்ட் ரோலர் பார்த்திங்கன்னா தேர்ட் ரோலரை விட ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அந்த தேர்ட் ரோலரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ரோலர். அப்படின்னா டிஸ்சார்ஜ்னா ஃபினிஷிங்கில் என் ப்ராடக்டாக வெளியே அது வழியாக தான் வரும். இந்த மாதிரி 3 ரோலரும் ரொட்டேட் ஆகி தான் என்ன பண்ணும், இந்த ஆயின்மெண்ட் இல்லைன்னா இந்த க்ரீம் என்ன பண்ணும் ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணும் வெளியே எஜெக்ட் பண்ணிடும். ஓகேவா? யூசர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லார்ஜ் பார்ட்டிக்கலாக இருந்தாலுமே அதை ஃபைன் பார்ட்டிக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மிக்சிங். ஸோ அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன். ஓகே, ஃபில்ட்ரேஷன்னா நமக்கு தெரியும் ஃபில்ட்ரு பண்ணுறது. ஓகேவா? ஃபில்ட்ரு பண்ணுறதுமே நம்ம லேபில் எல்லாமே படிக்கும்போதே பண்ணியிருப்போம். ஓகேவா? என்ன யூஸ் பண்ணி பண்ணுவோம், ஃபில்டர் பேப்பரை யூஸ் பண்ணி சாலிடு லிக்யூடு இது எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணுறது மாதிரி படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போது அந்த செப்பரேட் பண்ணக்கூடியது நம்ம யூஸ் பண்ணது என்ன, ஃபில்டர் பேப்பர். ஓகேவா? அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா போரஸ் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நடுவில் இருக்கக்கூடிய மீடியமை போரஸ் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் என்ன இருக்கும், சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ஹோல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கதான் என்னது போரஸ் மீடியம். இப்போ இதில் லிக்யூடும் சாலிடும் கலந்த ஒரு பொருளை நம்ம ஊற்றினோன்னா என்ன ஆகும், சாலிடு தனியாகவும் கீழே பார்த்தீங்கன்னா லிக்யூடும் செப்பரேட் ஆயிரும். ஓகேவா? இதுதான் இந்த ப்ராசஸ் தான் என்னது ஃபில்ட்ரேஷன். இப்போ இதில் சில டேர்ம்ஸ் நமக்கு தெரியும். அப்போது அந்த ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய அந்த பொருள், ஓகேவா, ஆல்ரெடி நான் சொன்ன ஃபில்டர் பேப்பர் இல்லைன்னா அந்த ஃபில்ட்ரேட் அந்த மீடியம் அது என்னன்னா போரஸ் மீடியம். ஓகேவா? அடுத்து நம்ம ஃபில்டருக்கு ஊற்றுனதுக்கு அப்புறமா அந்த ஃபில்ட்ரு மீடியமில் தங்கி இருக்கக்கூடியது இல்லைன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய பொருள் ஃபில்டருக்கு ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய பொருளோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லரி. ஓகேவா? அது ரொம்ப மிக்சராக சாலிட் லிக்யூட் ஏதோ ஒன்று கலந்த மாதிரி இருக்கும், அதான் என்னது ஸ்லரி. ஓகேவா? இதை என்ன பண்ணுறோம், இந்த மீடியமில் ஊற்றுறோம். அப்போ அது ஃபில்ட்ரு மீடியம் வழியாக ஃபில்டர் ஆகுது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் மேலே கொஞ்சம் சாலிட் இருக்கும், கீழே லிக்யூட் செப்பரேட் ஆகும். அந்த மேலே இருக்க சாலிடை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபில்டர் கேக். கீழே கலெக்ட் ஆகக்கூடிய லிக்யூடை என்ன சொல்லுவாங்க, ஃபில்ட்ரேட். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஃபில்ட்ரேஷன். இந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுனால யூசஸ் என்ன, இதை எங்கே எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டெரைல் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ரொம்ப மெம்பரேன் ஃபில்டரில் தான் என்ன ஆகும், இந்த பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம் வரைக்கும் ஃபில்ட்ரேட் ஆகும். அப்போது ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டெரைல் ப்ராடக்ட்ஸ் அங்கே. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் பல்க் ட்ரக்ஸ். பல்காக நம்ம ட்ரக்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறோம், இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் லிக்விட் ஓரல் ஃபார்முலேஷன். இந்த சிரப் இந்த மாதிரி இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், இதுக்கும் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஓகேவா? வாட்டரை பியூரிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுக்குமே வேஸ்ட் வாட்டரை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ்க்குமே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூன்சிங் ஃபில்ட்ரேஷன். இந்த ஃபில்ட்ரேஷனுக்கு ஃபேக்டர்ஸாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடியது என்னென்ன. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்யூட். அந்த லிக்யூடோட தன்மையை பொறுத்தும் ஃபில்ட்ரேஷன் மாறும்.
டென்சிட்டி, அதோட அடர்த்தி, விஸ்காசிட்டி, அது மாதிரி அதோட கொரோசிவ்னஸ், இதை பொறுத்துமே என்ன ஆகும், அதோட ஃபில்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் அந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ். ஓகேவா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்லரியில் இருக்கக்கூடிய சாலிட்ஸ், பார்ட்டிகளோட ஷேப்பு, சைஸு, பார்ட்டிகிள் சார்ஜ், பார்ட்டிகிள் டென்சிட்டி, ரிஜிடிட்டி, கம்ப்ரெசபிலிட்டி அண்டர் ப்ரெஷர், இது எல்லாமே சாலிடுக்கான ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, ஃபில்ட்ரேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் சஸ்பென்ஷன். அடுத்து ஃபில்ட்ரேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் தி சஸ்பென்ஷன். ஓகேவா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சஸ்பென்ஷனோட டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி இருக்குது. அதுக்கு அடுத்த ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் கேக் ஃபார்மேஷன். ஏன்னா ஃபில்டர் கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக அடர்த்தியாக கட்டியாக அதில் படிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும், அடுத்து ஈஸியாக ஃபில்டர் ஆகாது, அது ஒன்று. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஃபில்டர் மீடியம். ஓகேவா, அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஃபில்டர் மீடியம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா என்ன, நம்மளுக்கு ஒரே டைம்லேயே நிறைய ஃபில்ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஃபோர்ஸஸ். இப்போ கிராவிட்டி ஃபோர்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஆல்ரெடி நார்மலாக ஃபில்ட்ரேஷனுக்கு கிராவிட்டி ஹெல்ப் பண்ணும் ஃபில்டர் நடக்கிறதுக்கு. அப்போது கிராவிட்டி ஃபோர்ஸஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளைங் ப்ரெஷர். இப்போ பார்த்தீங்கன்னா சில ஃபில்ட்ரேஷனில் நீங்கள் படிக்கும் போதே படிச்சிருப்பீங்க பை ரெடியூஸ்டு ப்ரெஷர் அப்படியெல்லாம் படிச்சிருப்பீங்க. அது என்னென்னா ஜஸ்ட் ஒரு ப்ரெஷரை அப்ளை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், ஈஸியாக கீழே இருந்து ஃபோர்ஸ்னால என்ன ஆகும், ஃபில்டர் வேகமாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி ஆஃப் ஃபில்ட்ரேட்டு. ஓகேவா, கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபில்ட்ரேட்டோட அடர்த்தி, விஸ்காசிட்டி எப்படி இருக்கோ அதை பொறுத்து. அதுக்கடுத்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ்மே என்ன பண்ணுது, இந்த ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணுது. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தியரிஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன். ஸோ ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது ஃபில்ட்ரேஷனோட தியரியில். ஜஸ்ட் அதை மட்டும் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் இல்லைன்னா ரேட் தியரி அந்த மாதிரி சொல்லலாம். இங்கே ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஈக்குவல் டு டிரைவிங் ஃபோர்ஸ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி எக்ஸாமில் ஃபார்முலாஸை கொடுத்துட்டு கேட்பாங்க. ஓகேவா, கன்ஃபியூஸ் பண்ணி மாற்றி போட்டுறாங்க. டிரைவிங் ஃபோர்ஸ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், ரெசிஸ்டன்ஸை எதிர்த்து அது எந்த அளவுக்கு ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்குதோ அதுதான் என்னது ரேட்டு. ஓகேவா, எந்த அளவுக்கு வேகமாக நடக்குது. ஓகேவா, தடையை மீறி அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஃபில்ட்ரேஷன் நடக்கும். அதை தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே யூஸ் பண்ணக்கூடிய வால்யூம் இல்லைன்னா அதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் பை டைம். ஓகே, வால்யூம் டிவைடட் பை டைம். ஓகே, அடுத்த ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷனில் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரீம் லைனாக ஒரு பைப் வழியாக என்ன ஆகுது, அந்த இது ஸ்லரி வந்துகிட்டே இருக்குது. அதை ஒரு ப்ரெஷரை யூஸ் பண்ணி கேபிலரிஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடியதான் இந்த ஈக்குவேஷன். ஓகே, ஃபில்ட்ரேஷன் சின்ன சின்ன கேபிலரிஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடியது. இங்கே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா V = π டெல்டா P R4 டிவைடட் பை 8L ஈட்டா. ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. இனி தனித்தனியாக இதில் அந்த கொடுத்துருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் என்ன, அந்த ஆல்ஃபபெட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வீன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ. ஓகேவா, வால்யூம் லிக்யூட் ஃப்ளோயிங் இன் யூனிட். இங்கே யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப் பெர் செகண்ட். ஏன்னா வால்யூம்னா மீட்டர் கியூப் பெர் செகண்ட். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா பின்னா என்னன்னா ப்ரெஷர் டிஃபரன்ஸ். ஓகேவா, ஒரு அந்த ஃபில்டருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் டிஃபரன்ஸ். ப்ரெஷரோட யூனிட் நமக்கு தெரியும் என்னது, பாஸ்கல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்னா என்னது, அந்த ரேடியஸ் ஆஃப் தி கேபிலரி. ஓகேவா, அந்த போரஸ் மீடியம்னு சொன்னோம்ல, அதோட ரேடியஸ் தான் என்னது ஆர். அதை என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். அடுத்து எல்லுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் ஃபில்டர் கேக். அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஃபில்டர் கேக்கோட லென்த்து. ஓகேவா, கேபிலரி வழியாக. இதுவும் என்ன தான் டிட்டர்மின் பண்ணுறாங்க, மீட்டரில் தான் இதோட யூனிட்டையுமே கொடுக்குறாங்க. அடுத்து ஈட்டானா என்னன்னு பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி ஆஃப் தி ஃபில்ட்ரேட். ஓகேவா, அதோட விஸ்காசிட்டி. இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல் பெர் செகண்ட். இந்த ஃபார்முலாவை அப்படியே தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸ். ஓகேவா, என்னென்ன ஆல்ஃபபெட்டுக்கு என்னென்ன கான்ஸ்டன்ட்னா என்ன, இந்த வீன்னா என்ன, டெல்டா பின்னு என்ன, இந்த மாதிரி விஷயங்களையும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அந்த ஃபார்முலாவை படித்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் மோஸ்ட்லி கேட்கலாம், ஏன்னா சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க, அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா, அடுத்த ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்சி ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் டார்சி ஈக்குவேஷன்.
V equal to KA delta P divided by eta L. ஓகேவா, KA delta P divided by eta L. இதில் பார்த்தீங்கன்னா கேனா என்னன்னா பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட். ஓகேவா, அந்த கேக்கோட பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் எந்த அளவுக்கு அதை ஊடுருவி அந்த கேக்கை போகுதோ அதான் என்னது அந்த கே. ஓகேவா, இதை என்ன வேல்யூ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். அடுத்து ஏன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி போரஸ் பெட்டு. ஓகேவா, அந்த ஃபில்டர் மீடியமோட சர்ஃபேஸ் ஏரியா தான் ஏ. இதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். இப்போது அந்த கேயோட கேரக்டர் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் மீடியம் மேலே இருக்கக்கூடிய கேக்கோட பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் தான் கே. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், போரோசிட்டி, ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா, கம்ப்ரசபிலிட்டி. ஓகேவா, அது எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் என்ன ஆகும், ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஓகேவா, அது மாதிரி அந்த ஈட்டா எல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஈட்டான்னு என்னது விஸ்காசிட்டி ஆஃப் தி ஃபில்ட்ரேட், எல்லுன்னா என்னது திக்னஸ் ஆஃப் தி ஃபில்டர் கேக். அடுத்து லாஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொசன்சி கார்மன் ஈக்குவேஷன். கொசன்சி கார்மன் ஈக்குவேஷன். இந்த கொசன்சி கார்மன் ஈக்குவேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா V ஈக்குவல் டு A டிவைடட் பை ஈட்டா எஸ் ஸ்கொயர் இன்டூ டெல்டா பி டிவைடட் பை கேஎல் இன்டூ எப்சலான் கியூப் டிவைடட் பை 1 மைனஸ் எப்சலான் தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, பெரிய ஃபார்முலா இருக்குது, படித்து வச்சுருங்க. ஓகேவா, ஒரு 4 ஃபார்முலா தான் சொல்லியிருக்கோம். இப்போ 4 நோட் பண்ணி அந்த ஃபார்முலா அதோட விரிவாக்கம். ஓகேவா, இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸோட அந்த கான்ஸ்டண்ட்டோட கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஆல்ரெடி ஏன்னா என்ன பார்த்தோம், சர்ஃபேஸ் ஏரியா. ஈட்டானா என்ன பார்த்தோம், விஸ்காசிட்டி. அந்த எஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பார்ட்டிக்கிள். ஓகேவா, இதோட வேல்யூ யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை மீட்டர் கியூப். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்டா பி ஆல்ரெடி பார்த்தோம், பார்ஷியல் ப்ரெஷர். கேனா என்னன்னு பார்த்தோம், பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட். எப்சலான் என்னன்னு பார்த்தீங்கன்னா போரோசிட்டி ஆஃப் தி கேக். ஓகேவா, அந்த ஃபார்ம் இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் கேக்கில் இருக்கக்கூடிய போரோசிட்டி, அந்த போர்ஸோட போரோசிட்டியை பொறுத்து தான் என்னது இந்த எப்சலான். ஓகேவா, ஃபார்முலா ஒர்க்காக கூட சொல்கிறேன். V ஈக்குவல் டு A டிவைடட் பை ஈட்டா எஸ் ஸ்கொயர் இன்டூ டெல்டா பி டிவைடட் பை KL. எல்லுன்னு ஆல்ரெடி பார்த்தோம் திக்னஸ். ஓகேவா, அந்த கேபிலரி இல்லைன்னா அந்த கேக்கோட அந்த திக்னஸ் தான் என்னது எல் இன்டூ எப்சலான் கியூப். எப்சலான்னா போரோசிட்டி ஆஃப் தி கேக் டிவைடட் பை 1 மைனஸ் எப்சலான் தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபில்ட்ரேஷனோட ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், தியரி ஆஃப் ஃபில்ட்ரேஷன் பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ நம்ம கொடுத்துருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெம்பரேன் ஃபில்டர். ஓகேவா, மெம்பரேன் ஃபில்டர். அப்போ அது ஒரு ஃபில்டர்னு தெரியுது. அப்போ ஜஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய மெம்பரேன். ஓகேவா, அந்த மெம்பரேன் எதால் மேடாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போரஸ் பிளாஸ்டிக்ஸ். ஓகேவா, மைக்ரோஸ்போரஸ் பிளாஸ்டிக், சின்ன சின்ன ஹோல்ஸ் மட்டும் இருக்கும், போரஸாக இருக்கும். ஓகேவா, அதான் என்னது மைக்ரோஸ்போரஸ் பிளாஸ்டிக்ஸ். ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். இதை இன்னும் என்ன டேம் சொல்லுவாங்கன்னா ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க, இல்லை சீவுன்னு சொல்லலாம், இல்லைனா மைக்ரோஸ்போரஸ் ஃபில்டர் அப்படின்னும் மெம்பரேன் ஃபில்டரை சொல்லலாம். ஓகேவா, இந்த மெம்பரேன் ஃபில்டர் ரொம்ப எங்கே எஃபிஷியன்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இப்போ அப்ளிகேஷன் படிக்கும் போதே பார்த்தோம். எங்கே யூஸ் பண்ணுறோம், ஸ்டெரைல் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது. அப்போது மைக்ரோ ஆர்கனிசம்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மெம்பரேன் ஃபில்டர் அதிகமாக யூஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இந்த மெம்பரேன் ஃபில்டர் எப்படி இருக்கும், இந்த ஃபில்டர் எதால் மேடாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செல்லுலோஸ் அசிட்டேட், செல்லுலோஸ் நைட்ரேட் மிக்ஸ்டு வித் செல்லுலோஸ் எஸ்டர். ஓகேவா, இது வரைக்கும் அந்த மீடியம்னு படித்தோம்ல. இந்த ஃபில்டர் எதால் மேடாக இருக்கும்னா செல்லுலோஸ் அசிட்டேட், செல்லுலோஸ் நைட்ரேட் மிக்ஸ்டு வித் செல்லுலோஸ் எஸ்டர். ஓகேவா, இந்த போர்ஸோட சைஸ் எப்படி இருக்கும்னா மைக்ரானில் இருந்து சப்மைக்ரான் சைஸ் வரைக்கும் இருக்கும். அப்போ பாருங்கள், ரொம்ப சின்ன ஹோல்ஸாக இருக்கும். அதனால தான் என்ன ஆகுது, நம்ம மைக்ரோ ஆர்கனிசம் மேலே ஃபில்டர் பண்ணும்போது மைக்ரோ ஆர்கனிசம் எல்லாம் செப்பரேட் பண்ண முடியுது. ஓகேவா, இந்த ஃபில்டர் மெம்பரேன் ஃபில்டரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 150 மைக்ரோமீட்டர் திக்னஸ் இருக்கும். ஓகேவா, அது மாதிரியே பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்போரிக் போர்ஸ் ப்ரெசண்டாக இருக்கும், சின்ன ஹோல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட டயமீட்டர் எல்லாமே ரொம்பவே யூனிஃபார்மாக இருக்கும், ஒரே சைஸில் தான் இருக்கும்.
அடுத்து என்ன நோட் பண்ணி வைக்கணும்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்பாங்க ஒன்றும் வரல. ஓகேவா? மெம்பரேன் ஃபில்டரோட போர் சைஸ் எந்த ரேஞ்சில் இருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0.22 மைக்ரோமீட்டர் அண்ட் 0.45 மைக்ரோமீட்டர். 0.22 மைக்ரோமீட்டர் அண்ட் 0.45 மைக்ரோமீட்டர். இங்கே ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் நமக்கு தெரியும். ஜஸ்ட் அந்த ஃபில்டர் மீடியம் இருக்கும். நமக்கு ஃபில்டர் பண்ண வேண்டிய மெட்டீரியல் என்ன பண்ணுறோம், மேலேருந்து ஊற்றுறோம். ஊற்றிட்டு என்ன ஆகுது, ஃபில்டர் ஆகிறது இந்த ஃபில்ட்ரேட்டில் இந்த மீடியம் வழியாக பாஸ் ஆகி நமக்கு தேவையானது கீழே ஃபில்ட்ரேட்டாக கலெக்ட் ஆகுது. ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், தேவையானதை செப்பரேட் பண்ணி எடுத்துருவோம். இனி அடுத்து நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர் வைரஸஸை கூட என்ன பண்ணுமா, வாட்டர்லேருந்து செப்பரேட் பண்ணுமா. அதோட போர் சைஸ் பார்த்திங்கன்னா 0.0102 to 0.10 மைக்ரான் போர் சைஸஸ் அந்த சைஸில் இருக்குமா. பாக்டீரியாவை ரிமூவ் பண்ணக்கூடிய போர் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.30 to 0.65 மைக்ரான் போர் சைஸஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெரைல் ஃபில்ட்ரேஷனை இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெம்பரைனை ஒரு ஆட்டோக்ளைவுக்கு உள்ளாடியே கூட என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, ஃபர்தராக அது இன்னுமே ஸ்டெர்லைஸ் ஆகுது. ஓகேவா? ஃபில்ட்ரேட் பண்ணும்போதுமே வெளியே இருந்து எந்த ஆப்ஜெக்ட்ஸுமே அது மைக்ரோ ஆர்கானிசம் தாக்காது. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா உள்ளாடியே ரொம்ப சேஃபாக இருக்கும், ஃபில்ட்ரேஷனும் ரொம்ப சேஃபாக நடக்கும். இந்த ப்ராசஸ் தான் என்னது, ஸ்டெரைல் ஃபில்ட்ரேஷன். இந்த ஸ்டெரைல் ஃபில்ட்ரேஷனில் யூஸ் பண்ணுற திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டல், பிளாஸ்டிக், அது மாதிரியே கோர்ஸ் சிண்டட் கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து யூசஸ் நோட் பண்ணிக்கோங்க. யூசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைசேஷன் அண்ட் கிளாரிஃபையிங் ஆக்வஸ், அடுத்து ஆர்கானிக் சால்வன்ட்ஸ், பஃபர்ஸ், மைக்ரோபயாலஜியில் யூஸ் பண்ணக்கூடியது, அது மாதிரி டிஷ்யூ கல்ச்சர் சொல்யூஷன், இந்த மாதிரி ரொம்பவே மைன்யூட்டாக இருக்கக்கூடியது, ரொம்ப இம்பார்ட்டண்டானது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஸ்டெர்லைஸ் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ஆஃப் என்சைம் சொல்யூஷனை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் டயக்னாஸ்டிக் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சைட்டாலஜினா செல் ஸ்டடி, அதுக்கு ரிசப்டார் பைண்டிங் ஸ்டடீஸ். ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மெம்பரைன் ஃபில்ட்ரேட்டை யூஸ் பண்ணுறாங்க. இல்லைனா ஸ்டெர்லைசேஷன் ஃபில்ட்ரேஷனையும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபில்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிண்டர்டு கிளாஸ் ஃபில்டர். ஓகேவா? சிண்டர்டு கிளாஸ் ஃபில்டர். இதோட பிரின்சிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபிள் ஆஃப் ரெடியூசிங் ப்ரெஷர். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன். ஓகேவா? சில ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை சீக்கிரம் நடக்க வைக்கிறது என்ன பண்ணுவாங்க, ப்ரெஷர் ஆட் பண்ணுவாங்க. இங்கே ப்ரெஷரை எங்கே ஆட் பண்ணுறாங்கன்னா அந்த சிண்டர்டு கிளாஸ் டிஸ்கில் ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஹையர் ப்ரெஷரை சிண்டர்டு கிளாஸ் டிஸ்க்லேயும், கீழே பார்த்தீங்கன்னா லோவர் ப்ரெஷராக இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஹையர் ப்ரெஷர்லேருந்து லோவர் ப்ரெஷருக்கு ஈஸியாக அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஃபில்ட்ரேஷன் சீக்கிரம் நடக்கும். இங்கே நம்மளுக்கு அந்த பொருள் எதால் மேடாக இருக்கும், ஒரு கிளாஸ் ஃபனல் இருக்கும். இந்த பிக்சர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? கிளாஸ் ஃபனல் இருக்கும், அதுமாதிரி சிண்டர்ட் கிளாஸ் டிஸ்க்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து இதோட ஒர்க்கிங் நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்த மாதிரியே தான். இந்த ஃபில்ட்ரு வழியாக என்ன ஆகும், அந்த பொருளை நம்ம ஆட் பண்ணுறோம், அது எல்லாமே என்ன ஆகுது, இந்த ஃபில்ட்ரு வழியாக ஃபில்ட்ரேட் ஆகி யூஸிங் ரெடியூஸ்டு ப்ரெஷரை யூஸ் பண்ணி என்ன ஆகுது, ஃபில்டர் ஆகுது. ஓகேவா? இந்த சிண்டர்ட் கிளாஸ் ஃபில்டர் இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே நிறைய சைஸில் கிடைக்கிது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதுமாரி இன்னும் ரொம்ப கிரேட்டராகவும் கிடைக்கிது. மோஸ்ட்லி இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சேம் அதே மெம்பரைன் ஃபில்டருக்கு என்னென்ன படித்தோமோ அதே மாதிரி தான். ஓகேவா? ஸ்டெரைலான ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி படித்தா அதே யூஸஸ் தான் இங்கேயும் வருது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம மிக்சிங் பார்த்துட்டோம், ஃபில்ட்ரேஷனும் பார்த்துட்டோம். அடுத்து இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ட்ரையர். அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர். ஓகேவா? ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர். ஸோ இந்த ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையரில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடைசேஷன். அது என்ன ஃப்ளூயிடைசேஷன் இல்லை, இதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஹாட் ஏர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வழியாக எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு ஹாட் ஏர் என்ன பண்ணுவாங்க, உள்ளே செலுத்திகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், அதே டைமில் இன்னொரு பைப் வழியாக என்ன பண்ணுவாங்க, இன்லெட் வழியாக நமக்கு இது ட்ரை பண்ண வேண்டிய, இனி கான்செப்டை விட்டுருங்க, மிக்சிங் முடிஞ்சிச்சு, ஃபில்ட்ரேஷன் முடிச்சு, இனி நம்ம பார்ட்டிகளை ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? ட்ரை. ஓகேவா? வெட்டாக இருக்கக்கூடியதை என்ன பண்ணுறோம், ட்ரை பண்ண போகிறோம். அப்படியே ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஹாட் ஏர் என்ன ஆகுது, உள்ளே சர்க்குலேட் ஆகுது. நம்மளோட பார்ட்டிக்கிள், ஓகேவா, வெட்டாக இருக்கக்கூடிய ஈரத்தன்மை கொண்ட ஒரு பார்ட்டிக்கிள் என்ட்ராகுது. இப்போ ஹாட் ஏரில் என்ன ஆகுது, அதுவும் ஏர்,
அப்போ பார்ட்டிகிள் என்ன ஆகும், இந்த ஏர் பட்ட உடனே மேலேயே என்ன ஆகும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அப்போ ஹாட்டாக இருக்கும்போது என்ன ஆகும், ரொட்டேட் ஆகிட்டு இந்த பார்ட்டிகிள் எல்லாமே காஞ்சிரும். ஓகேவா, ட்ரை ஆயிரும். இதுதான் இதோட பிரின்சிபிள். ஜஸ்ட் ஒர்க்ஸ் பை யூஸிங் ஹாட் ஏர் டு சஸ்பெண்ட் சாலிட் பார்ட்டிகிள்ஸ். ரொம்ப சிம்பிளான பிரின்சிபிள். ஓகேவா, இப்போ இங்கே எதை பேஸ் பண்ணி எல்லாம் இருக்கும், அந்த ஏரோட வெலாசிட்டி எந்த மாதிரி ஸ்பீடாக இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி இதோட தன்மை. ஓகேவா, இதோட ஆக்ஷன் இல்லை இது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கணுமோ இருக்கும். ஓகேவா, அடுத்து இதோட பெனிஃபிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப எஃபிஷியண்ட், அதுமாதிரி யூனிஃபார்மாக ட்ரை ஆகும். ஓகேவா, சில பார்ட்டிகிள்ஸ் வெட் ஆட்டம், சில பார்ட்டிகிள்ஸ் ட்ரை ஆட்டம், அப்படி இருக்காது, யூனிஃபார்மாக ட்ரை ஆகும். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஃபிசிக்கல் ரியாக்ஷன்ஸ் உள்ளாடி கம்மியாக இருக்கும். டஸ்ட்டு இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இதில் இருக்காது. ஓகேவா, இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்பவே க்ளோஸ்டாக இருக்கும். இதோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கிரானுவல்ஸ், பவுடர்ஸ் இதெல்லாமே ட்ரை பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆல்கலைன் கலர்ஸ், பிக்மெண்ட்ஸ், டைஸ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர். ஓகேவா, உரம், அது மாதிரியே ஃபார்மால்டிகைடு, கேட்டலிஸ்ட், சல்ஃபூரிக் ஆசிட் ஏஜென்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையரை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்த ட்ரையர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ட்ரையர். ஓகேவா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீஸ் ட்ரையரை இன்னொரு டேமை என்ன சொல்லுவாங்கன்னா லயோஃபிலைசேஷன் அப்படின்னு ஒரு டேம் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ நோன் அஸ் லயோஃபிலைசேஷன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ட்ரையிங். ஃப்ரீஸ் ட்ரையிங்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே சாலிடாக இருக்கக்கூடியது என்ன ஆகும்னா டேரெக்டாக வேப்பராக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா, இங்கே நடக்கக்கூடிய பிரின்சிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன். சப்ளிமேஷன்னா எல்லாருமே படிச்சிருப்பீங்க. டேரெக்டாக ஐஸாக இருக்கக்கூடியது அப்படியே வேப்பராக கன்வெர்ட் ஆகும். நடுவில் எது ஸ்கிப் ஆகுது, வாட்டர். ஓகேவா, ஸோ டேரெக்டாக சாலிடாக இருக்கக்கூடியது என்ன ஆகும், டேரெக்டாக வேப்பராக கன்வெர்ட் ஆயிரும். இந்த ப்ராசஸ் தான் என்னது, சப்ளிமேஷன். ஓகேவா, இதுதான் என்னது ஃப்ரீஸ் ட்ரையரோட பிரின்சிபிள். ஓகேவா, அப்போது அதில் ஒரு ஃப்ரோசன் மெட்டீரியல் இருக்கும், ஒரு வேக்கம் சேம்பர் இருக்கும். ஓகேவா, ஏரே இருக்காது. இதில் என்ன நடக்கும், ஹீட் ஆகும். ஓகேவா, மெட்டீரியல் ஹீட் ஆகும்போது அது என்னாகும், டேரெக்டாக வேப்பராக கன்வெர்ட் ஆகும் அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம். ஓகேவா, இங்கே பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை இது மூலயமா ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஹீட் சென்சிட்டிவ் இருக்கக்கூடியது. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைலி போரஸாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு, ஸ்மெல், நியூட்ரிஷனல் கண்டென்ட் இதோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா இந்த ஃப்ரீஸ் ட்ரையிங்கில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஏன்னா இது என்ன பண்ணுது, டேரெக்டாக அப்படியே இருக்கக்கூடியதை வேப்பராக கன்வெர்ட் பண்ணிடுது. ஓகேவா, சப்ளிமேஷன் ப்ராசஸ்னால். யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு, பயாலஜிக்கல் மெட்டீரியல், அது மாதிரி நம்மளோட ஃபார்மசூட்டிக்கல்ஸ், அது மாதிரி ஸ்டெபிலைசர்ஸ், என்சைம், பாக்டீரியல் சஸ்பென்ஷன், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாமே ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரீஸ் ட்ரையரை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா மிக்சிங், ஃபில்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ட்ரையர்ஸ் பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக இந்த ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி, ஓகேவா, சூட்டிக்ஸில் கொடுக்கக்கூடியதில் லாஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா, ஜஸ்ட் இதில் வேறு எதுவும் கேட்கல. எக்ஸ்ட்ராக்ஷன், இதோட கிளாசிஃபிகேஷன், இதோட மெத்தட்ஸ் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த வேர்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா, எக்ஸ்ட்ராக்ஷன் என்ன, ஏதோ ஒரு மெட்டீரியல்லிருந்து நமக்கு தேவையான ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டை பிரித்து எடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான் என்னது எக்ஸ்ட்ராக்ஷன். ஐசோலேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஐசோலேஷன் ஆஃப் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். இது பிளான்ட்ஸ்லேயும் நடக்கும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ்லேயுமே நடக்கும். ஓகேவா, இப்போ நமக்கு தேவையான ஒரு கெமிக்கலை ஒரு க்ரூட் ட்ரக்லேருந்து பிரித்து எடுக்கக்கூடியதான் என்னது எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா, இதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு ப்ரெஷரை யூஸ் பண்ணி நார்மலாக நம்ம வீட்டிலையே என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஓகே. ஸோ நம்ம ஃபார்மசூட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் செப்பரேட்டிங் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ், நம்ம தேவையான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸை எதுலேருந்தெல்லாம் எடுப்போம், சாலிட், செமி சாலிட், லிக்யூட், இதுலேருந்து பிரித்து எடுப்போம். ஓகேவா, 2 டைப் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஒன்று லிக்யூட் எக்ஸ்ட்ராக்ஷன், இன்னொன்று சாலிட் லிக்யூட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. ஓகேவா, இது எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ஸ்னு சொல்லலாம், இல்லை கிளாசிஃபிகேஷன், இல்லை மெத்தட், இந்த மாதிரியும் எக்ஸ்ட்ராக்ஷனை சொல்லலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேசரேஷன்.
ஓகேவா. மேசரேஷன் இதோட டெஃபினிஷனை கொடுத்துட்டு கூட எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்பாங்க. மேசரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பிளான்ட் மெட்டீரியலை ஒரு சால்வெண்டில் ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே முக்கி வைக்கிறது தான் என்னது மேசரேஷன். ஓகேவா. மேசரேஷன் ரொம்ப சிம்பிள். இப்போது ஒரு ஆல்கஹால் இருக்குது, ஆல்கஹால் எடுக்கிறோம், ஒரு பிளான்ட் எடுக்கிறோம், அந்த பிளான்ட் எடுத்து அதுக்குள்ளே போட்டு வைக்கிறோம், அதான் என்னது மேசரேஷன். வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா டிகாக்ஷன். டிகாக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரா பிளான்ட் எடுத்து தண்ணியில் ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம், பாயில் பண்ணுறோம், கொதிக்க வைக்கிறது தான் என்னது டிகாக்ஷன். ஜஸ்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தேயிலை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த ப்ராசஸ் தான் என்னது டிகாக்ஷன். இப்போ என்ன பண்ணுவோம், தேயிலை இந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணுவோம். ஓகேவா. வாட்டரில் போட்டுட்டு அப்போ என்னாகும், அது ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு இதான் என்னது டிகாக்ஷன். என்னன்னா அந்த டீ லீவ்ஸ்லேருந்து நமக்கு தேவையான கெமிக்கல்ஸ் எல்லாம் வெளியே கிடச்சிரும். ஓகேவா. அது டிகாக்ஷன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்குலேஷன். ஓகேவா. அடுத்து என்னென்னா பெர்குலேஷன். பெர்குலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்யூடை என்ன பண்ணுவாங்க, ஸ்லோவாக ஒரு ஃபில்டரில் பாஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் என்னது பெர்குலேஷன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்ஸ்லெட் எக்ஸ்ட்ராக்ஷன். இது எல்லாருமே எல்லா காலேஜஸில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா. சாக்ஸ்லெட் எக்ஸ்ட்ராக்ஷனில் கண்டினியூஸாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சால்வெண்ட் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூட் ட்ரக்கை நடுவில் வச்சுருப்பாங்க. இது வழியாக சால்வெண்ட் போய் மேலே போகும், அதில் மிக்ஸ் ஆகும், மறுபடியும் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், நமக்கு தேவையான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் செப்பரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. சால்வெண்ட் மறுபடியும் ஹீட் ஆகும், எவாப்ரேட் ஆகும், மேலே போயிட்டு இதில் மிக்ஸ் ஆகிட்டு இது ஓவர் நைட்டாக கண்டினியூஸாக நடக்கக்கூடியதான் என்னது இந்த சாக்ஸ்லெட் எக்ஸ்ட்ராக்ஷன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாலிட், செமி சாலிட், லிக்விட் மேட்ரிக்ஸ்லேருந்து நமக்கு தேவையான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ராக்ஷனோட அப்ளிகேஷன், இல்லைனா எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுனால யூசஸ் என்னென்ன. ஓகேவா. ஸோ நம்ம முதலே பார்த்த மாதிரி முக்கியமான யூஸ் என்ன, டு செப்பரேட் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரம் நேச்சுரல் சோர்ஸஸ் ஆர் மிக்சர்ஸ். ஓகேவா. அது மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸை ரொம்ப எதுக்காக யூஸ் பண்ணுறோம், பியூராக பொட்டண்டாக சேஃபான மெடிசனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா. கூட வேறு எந்த கெமிக்கல்ஸோ டாக்ஸின்ஸோ ஆட் ஆகிருக்கக்கூடாது. ஓகேவா. அதுக்காக. அடுத்து இன்னொன்று யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டிங் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகேவா. நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசைனிங் ட்ரக் டோசேஜஸ். ஓகேவா. ட்ரக்கோட டோசேஜஸ்க்காகவும் என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். டேப்லெட்டாக, கேப்சூல், சிரப், சொல்யூஷன். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ராக்ஷன் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கை அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா. அது குவான்டிடேட்டிவாகவும் குவாலிட்டேட்டிவாகவும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே இந்த போர்ஷன் மொத்தமாக கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ இதில் வேறு எதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாம் கிடையாது. நான் சொன்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி படித்தா போதும். ஓகேவா. ஸோ அடுத்த டாபிக் இல்லை அடுத்த பார்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ அந்த டாப்பிக்காக கண்டிப்பாக எல்லாருமே அதை ஃபுல்லாகவே பாருங்கள். நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. ஓகேவா. இது வரைக்கும் நம்ம இப்போது ஃபஸ்ட்டு பார்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட். இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸ்லேயே என்ன பண்ணலாம், படித்து முடிச்சிடலாம். ஓகேவா. ரொம்ப டீட்டெயிலாக நம்ம சொல்லலை. ஓகேவா. எது எது தேவையோ இப்படி தான் நீங்கள் புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணாலும் படிக்க போகிறீங்க. ஓகேவா. ஸோ டைமை நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட் வேலையே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. அடுத்து தான் நம்ம டோசேஜ் ஃபார்மசூட்டிக்ஸ் உள்ளேயே என்ட்ராக போகிறோம். ஓகே. ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் டெக்னாலஜி இதை தான் முடிச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் அது மாதிரியே கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ அது எங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா. உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அது மாதிரியே காலேஜஸில் நிறைய படிச்சிருப்பீங்க. ஓகேவா. அந்த காலேஜஸ் அந்த மாதிரி குரூப்ஸ் அவங்களுக்கெல்லாம் கூட என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.